நீலம் கொல்மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனம் நாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வோனே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொல் சூரர் குன்குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. இப்படி அற்புதமான திருப்புகழ் பாடல்களை நமக்கு கொடுத்த சந்தக்கவி அருணகிரிநாதரை பற்றி அருமையான வரலாற்றை தான் நாம் இன்று காண இருக்கிறோம். ஏன்னா நாம சைவம்னு சொன்னால் அதில் சிவனை முழுமுதற் பொருளாக கொண்டு வணங்குபவர்களுடைய அன்பர்களுடைய ஒரு பிரிவு. அவர்கள் 12 திருமுறைகளை படிப்பார்கள். அதன் மூலம் பரமனுடைய அருளை பெறுவார்கள். வைணவ அடியார்கள் என்ன செய்வார்கள்? 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய பாசுர தொகுப்பை படிப்பார்கள். மற்றும் 12 ஆழ்வார்கள் எழுதிய அற்புதமான இந்த பாசுரங்களை படிப்பதன் மூலம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய பக்தியையும் அவருடைய வைகுந்த பதவியையும் பெறுவார்கள். ஆனால் முருகப்பெருமானுடைய அடியார்கள் எந்த பாடல்களை பாடுவார்கள்? திருப்புகழை அல்லவா பெரும்பாலும் ரொம்பவும் ரசித்து பாடுவார்கள். அப்படி அந்த திருப்புகழ் பாடல்களை எழுதிய அருணகிரிநாதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக நாம் இப்பொழுது பயணப்படுவது அக்னிஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லையா, திருவண்ணாமலை. அந்த ஸ்தலத்திலே தான் அவர் பிறந்தார். அவருடைய தாயார் பெயர் முத்தம்மை, தந்தையார் பெயர் திருவெங்கிட்டார். கைகோல செங்குந்தர் மரபில் அவதரித்த முருக பக்தர். இவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது இவருக்கு அவ்வளவாக தெய்வீகத்தின் பக்கம் ஈர்ப்பு கிடையாது. எல்லா சாதாரண குழந்தைகளைப் போலத்தான் இவரும் கல்வி கற்றார். இவருக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு, தமக்கையார் உண்டு. ஏன்னா இவர் ஒரே பிள்ளை அல்லவா, அதனால ரொம்பவும் செல்லமா அவருடைய அம்மாவுக்கு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு கைகளில் 6 விரல்கள் உண்டாம். அதனால ரொம்பவும் அவர் அன்பாட பார்த்துக்கிட்டாரா இவரை. ஏன்னா சொல்லி சொல்லி வளர்ப்பார்களாம், என்னுடைய பிள்ளை ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், 6 விரல் இருக்கிறதல்லவா, அதனால. ஆனால் இவருடைய தந்தையார் இளம் வயதிலேயே காலமாகி விட்டார். தாயாருடைய பராமரிப்பிலும் தமக்கையாருடைய அன்பிலும் தான் இவருடைய இளமை காலம் கழிந்தது. இவருக்கு விளையாட்டு அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆனால் கல்வி நன்றாக கற்றார். தமிழாகட்டும் சமஸ்கிருதமாகட்டும் இரண்டிலுமே இவருக்கு புலமை அதிகமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, இலக்கியம் இலக்கணம் இதுவும் நன்றாக அத்துப்படியாகி இருந்தது இவருக்கு. இவர் எல்லாவற்றையும் நன்றாகத்தான் கற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் என்ன ஒரு விதிவசம்னு பாருங்க. ஏன்னா இவருக்கு பெண்கள் பால் அதிகமான மோகம் இருந்ததாம். பெண்கள் அருகாமை இவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். அப்பொழுதுதான் இவருக்கு ரொம்பவும் நன்றாக இருக்குமாம். இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. யார் சொல்லியும் இவர் திருந்துவது கிடையாது. எப்பொழுதும் இவர் என்ன பண்ணுவார்? பெண்கள் பக்கம்தான் இவர் இருப்பார். அவர்கள் பின்னாடியே சுற்றி கொண்டிருப்பாராம். இவருடைய அம்மா சொல்லி பார்த்தார் முத்தம்மை, அப்பா இருப்பது நீ ஒரே பிள்ளை, இப்படி எங்களுடைய மானத்தை வாங்கலாமா? ஏன்னா உன்னுடைய தந்தையார் ரொம்பவும் நல்ல வாழ்க்கை நடத்தினார் அல்லவா, எங்கள் பெயரெல்லாம் கெட்டு போகிறதல்லவா, நாங்கள் எப்படி வெளியே தலை காட்ட முடியும்னு சொல்லி பார்த்தாங்களாம். ஆனால் இவர் கேட்கும்படியாக இல்லை. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாருடைய ஒரு வழிகாட்டுதலையும் இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாருடைய அறிவுரையும் இவர் அதன் பின்னே சென்றதும் கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரு, இளமையை கொடுத்தது எதற்காக? இறைவன் நன்றாக அனுபவிப்பதற்காகத்தானே, அதை நான் செம்மையாக செய்கிறேனே அப்படின்னு ஒரு எண்ணத்தம் அவரிடம் இருந்தது. ஆனால் காலம் இப்படியேவா போய்விடும்? ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணமாகி விட்டது இவருக்கு. ஆனால் மனைவிக்கு கூட பிடிக்கவில்லை இவருடைய நடத்தை. எந்த மனைவிக்கு பிடிக்கும்? இப்படி அடுத்த பெண்கள் பால் மோகம் கொண்டிருந்தால் எந்த மனைவியாக இருந்தாலும் திட்டுவார்கள் அல்லவா. அதனால் கிட்டே சேர்ப்பது கிடையாதாம், என் பக்கம் வராதீர்கள் அப்படின்னு சொல்லி விடுகிறார்களாம். தமக்கையாரோ எவ்வளவோ அறிவுரை சொல்கிறார், தம்பி இப்படி செய்யாதே அப்பா அப்படின்னு. ஆனால் அருணகிரிநாதரோ இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் மனோநிலையில் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு, பல பெண்களிடம் சென்று இன்பம் நுகர்ந்தார் அல்லவா. அதன் பலனாக இவருக்கு ஒரு நோய் வந்தது. அது என்னன்னா, நாம் பெருநோய்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு தொழுநோய். எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் இந்த தொழுநோய் வந்துவிட்டால் யாராக இருந்தாலும் அவரை வெறுத்து விடுவார்கள். ஏன்னா ரொம்பவும் கொடுமையான ஒரு நோய் அல்லவா அது.
ஏன்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க, தோள்களிலே அந்த வியாதியினுடைய சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெளிப்படும். அப்ப என்ன நடக்கும்? எல்லோரும் அவரை அருவருத்து தள்ளினார்களாம். பெண்கள் கிட்ட வரவே பயப்பட்டார்களாம். ஏன்னா இவருக்கு என்ன நினைப்பு, பெண்கள் பக்கம் இருப்பது தானே இவருக்கு பிடிக்கும். ஆனா கிட்ட போனா எல்லாரும் எட்டி போயிடுறாங்களாம். இவருக்கா ரொம்பவும் வருத்தமா போயிடுச்சு. ஒரு நாள் அவருடைய மனைவி ரொம்பவும் கோபமாக பேசிவிட்டார்களாம். இப்படி ஒரு தொழுநோயை வாங்கி கொண்டு என் பக்கம் வராதீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு சுல்லுன்னு உரைச்சிடுச்சு மனசுல. ஏன்னா இத்தனை நாள் அவரை வெறுத்தார்கள், இந்த தவறான வழியில் போகாதே என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் கேட்காத இவருடைய மனம் இப்பொழுது என்ன தோன்றியது அவருக்குன்னா, எல்லாரும் வெறுக்கிறாங்க இல்லையா, நாம எதுக்கு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கணும், இந்த உயிரை நாம ஏன் இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் வந்து விட்டதாம். ஏன்னா இப்போ பாருங்க, அவருக்கு எப்படி அந்த நோயினுடைய வீரியம்னு நாம ஒரு சிறு முன்னோட்டத்தை சொல்லலாம். ஏன்னா கண்கள்ல இருந்து எப்பவும் தாரை தாரையாக தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறதா. ஏன்னா உடலுடைய சூடு அப்படி. அவ இயற்கை உபாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிறுநீர் கழித்தார் என்று சொன்னால் கூட பக்கத்தில் வர முடியாதாம், அவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறதாம். அப்போ எவ்வளவு ஒரு கொடூரமான நிலையில் இருக்க முடியும் அவருடைய அந்த வியாதி. அப்ப யார் அருகில் வர முடியும்? அதனால ரொம்பவும் இவர் பாதிக்கப்பட்டாராம் மனது. ஏன்னா நம்முடைய உடம்பை நாமளே வெறுப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு மனது வேண்டும். இப்படி இருந்தால் யார் விரும்புவார்கள் நம்முடைய உடலை? எந்த பெண் பக்கத்தில் வருவாள்? இவருக்கு ரொம்பவும் மனசு சங்கடப்பட்டு விட்டதாம். சரி, இதற்கு மேல நாம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், நாம உயிர் துறந்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாராம். இப்ப என்ன பண்றாரு பாருங்க, உயிர் துறக்கணும்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாரு இல்லையா, தற்கொலை பண்ணிக்கணும்னு. ஆனா அவர் எங்க போறாரு பாருங்க, அவருடைய நல்ல வினை ஆரம்பமாகி விட்டது என்றுதான் நாம சொல்ல முடியும். அவர் நேரம் என்ன பண்றாரு, திருவண்ணாமலை கோபுரத்துக்கு மேல ஏறிடுறாராம். மேலே ஏறிட்டு என்ன பண்றாரு, சரி இரவு வரும் வரை காத்திருக்கிறாராம். ஏன்னா இப்போ விழுந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா, பகல்ல இரவு வேலையில விழலாம்னு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காராம். அது வரைக்கும் தான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அவ நினைத்து பார்க்கிறாராம். ஒரு முன்னோட்டம் மாதிரி, எப்படிலாம் இருந்தோம், யார் சொல்லியும் நாம கேட்டோமா? அம்மா சொன்னார்கள், தமக்கையார் சொன்னார்கள், மனைவி சொன்னார், யார் சொல்லியும் நாம கேட்கல இல்லையா? அதற்கு உண்டான தண்டனை தானே இது. சரி, நாம இப்போ இறந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழலாம்னு முடிவு பண்ணி மேல இருந்து கீழே விழும் பொழுது பாருங்க, நமக்குத்தான் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமோ என்னவோ தெரியவில்லை. ஏன்னா இவர் எழுதின இப்போ திருப்புகழ் பாடணும் இல்லையா, இந்த அருமையான திருப்புகழை நமக்கு யார் கொடுத்திருக்க முடியும்? அருணகிரிநாதரும் முருகப்பெருமானாலும் மட்டுமே இந்த அற்புதமான பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்க முடியும். அதனால என்ன பண்றாரு பாருங்க, முருகப்பெருமான் தம்முடைய இரு மலர்கரங்களாலும் அவரை தாங்கிக் கொள்கிறாராம். தாங்கிக் கொண்டு கீழே விட்டு என்ன பண்றாரு, அவருக்கு காட்சி கொடுக்கும் பொழுது இவருக்கு அந்த நாம நினைப்போம் இல்லையா, இறைவனுடைய தரிசனம் கிடைத்தால் யாருக்குத்தான் தம்முடைய தீவினை தீர்ந்து விடாது. ஏன்னா நம்ம எதுக்கு இப்போ ஒவ்வொரு கோயிலுக்காக சென்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தீவினை தீர்ந்து விடாதா, நம்முடைய கர்மா குறைந்து விடாதா, இறைவன் பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாரா, அவருடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தானே நம்ம போறோம். அப்ப நேரடியாக தரிசனம் கொடுத்தால் யாருடைய தீவினை தான் தீர்ந்து விடாது? என்ன நடக்குது பாருங்க, முருகப்பெருமான் அவரை மலர்கரங்களால் தாங்கிக் கொண்டு கீழே விட்டு அவருக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது இவருடைய அத்தனை தீய வினைகளும் அவரை விட்டு பறந்தோடி சென்று விட்டது. அவர் என்ன சொல்றாரு, அருணகிரி உன்னுடைய நாக்கை காட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வாயை திறந்து காட்டும் பொழுது அதிலே சரவணபவ என்ற சடாட்சர மந்திரத்தை பொறிக்கிறாராம். அவருக்கு அருள் கொடுக்கிறாராம். இப்பொழுது நன்றாக பாடுவார் அல்லவா, அதனால் என்ன சொல்றாராம், அருணகிரி வாயை திறந்து நீ என்னை குறித்து ஒரு பாடல் பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன கேட்கிறாரு பாருங்க, முருகப்பெருமானே குமரக்கடவுளை என்னால என்னன்னு பாடுறதுன்னு தோணலையே, ஏன்னா இத்தனை காலமும் நான் எப்படி வாழ்ந்தேன், எல்லாரும் அருவருத்து ஒதுக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்திருக்கிறேன். நான் உன்னை குறித்து என்றேனும் பாடியிருக்கிறேனா? எனக்கு நன்றாக இலக்கண இலக்கியங்கள் தெரியும், ஆனால் பாடியிருக்கிறேனா, உன்னை நினைத்திருக்கிறேனா, துதித்திருக்கிறேனா? எதுவும் செய்யவில்லை அல்லவா, எப்படி அப்பொழுது வர முடியும்? ஏன்னா பழக்கம் தானே முதல் படி, பழக்கம் இருந்தால் பாட முடியும் அல்லவா, நான் எப்படி உன்னை பாட முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறாராம். முத்தை தரு பத்தி திருநகை என்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் அடி, இந்த முதல் வரியை பாடியவுடன் திருப்புகழ் இவருக்கு சரளமாக வருகிறது. அற்புதமாக பாடல்களை புனைய தொடங்கி விட்டார் சந்தக்கவி அருணகிரிநாதர்.
1370ஆம் ஆண்டு பிறந்த அருணகிரிநாதர் இப்பொழுது முருகப்பெருமானின் திருவருளால் பாடல்களை பாட ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது அவருடைய வேலை என்ன? தெய்வீக உணர்வு அவரை ஆட்கொண்டு விட்டதல்லவா? அதனால சதா சர்வ நேரமும் என்ன பண்றாராம்? அமைதியாக உட்கார்ந்து திருப்புகழ் பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறாராம் மற்றும் இறைவனுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிறாராம். இப்பொழுது இவர் பிரபலமாகிவிட்டார். எப்படின்னு பாருங்க. முன்னாடி எப்படி மக்கள் வெறுத்து ஒதுக்கினார்கள் இவரை. ஏன்னா இவரை கண்டாலே எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. வந்து விட்டான் ஐயா, பெண்களை கண்டால் பின்னால் ஓடி விடுவான், பெண் பித்தன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா அதே மக்கள் இப்ப என்னன்னு சொல்றாங்க பாருங்க. ஆஹா, முருகனுடைய பக்தன் அல்லவா, அவனுடைய அருளாளர் அல்லவா, இப்படித்தானே அவருக்கு இப்பொழுது திருநாமம். அதனால எல்லாரும் இப்பொழுது கொண்டாடுகிறார்களாம். இவர் பாடிய பாடல்களின் தொகுப்பை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 16,000 பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நமக்கு கிடைத்திருப்பது 2,000 பாடல்கள் மட்டுமே. ஆனால் அது கூட நமக்கு முக்கியம் கிடையாது ஐயா. என்னன்னா இதில் சந்த வகைகள் மட்டும் 1000க்கும் மேலேயா. ஏன்னா ஒரு பாடல் போல இன்னொரு பாடல் இருக்காது. இதுதான் அவருடைய அந்த திருப்புகழினுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம பார்க்கிறோம் இல்லையா, முத்தை தரு பத்தி திருநகை என்று ஆரம்பிக்கிறது ஒரு பாடல். இதனுடைய சந்த வகை வேற. ஆனா அடுத்த பாடல் எழுதுவார். எப்படின்னு பாருங்க. நீலம் கொல் மேகத்தின் மயில் மீது. எங்காவது நமக்கு அந்த இணைப்பு வருகிறதா? ஒன்றோடு ஒன்று ஒட்டவது கிடையாது. இது அவருடைய ஸ்டைலுன்னு சொல்லலாம். நம்ம இப்போ சொல்றதா இருந்தாக்கா அவ்வளவு அருமையான ஒரு திருப்புகழ் பாடல்களை எழுதி இப்பொழுது புகழ் பெற்று விட்டாராம். அவருடைய உடல்நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம சொல்ல வேண்டும். ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தது, அவருடைய அங்கங்கள் எல்லாம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் தகதகவென்று கண்ணை பறிக்கக்கூடிய அற்புதமான திருவேணி அவருடையது. ஏன்னா முருகப்பெருமான் எப்பொழுது கையை வைத்து தாங்கினாரோ அப்பொழுதே அவருடைய உடம்பு நன்றாகிவிட்டது, குணமாகிவிட்டது. இப்பொழுது அவருடைய உடம்பு சூரியன் போல பிரகாசிக்கிறது. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அமுதமான வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன, திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள். இவர் பாடல் தொகுப்பு 16,000 என்று சொன்னோம் அல்லவா? இதில் பாருங்க எத்தனை பிரிவு இருக்கு என்று நாம பார்க்கலாம். திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திரு எழு கூற்றிருக்கை. மொத்தம் 9 பாடல் தொகுப்புகள். இதை முருக அடியார்கள் எப்படி சொல்கிறார்கள்? நவரத்தினங்கள் என்று கொண்டாடுகிறார்களாம். உண்மைதானே அது? ஏன்னா இவர் இயற்றிய திருப்புகழை என்னன்னு சொல்லுவாங்க? தேவாரத்திற்கு இணையானதுன்னு சொல்லுவாங்க. மற்றும் இவர் இயற்றிய கந்தர் அலங்காரத்தை மாணிக்க வாசக பெருமான் இயற்றினார் அல்லவா, 8ஆம் திருமுறை. அந்த திருவாசகத்துக்கு இணையானது என்று முருகப்பெருமானின் அடியார்கள் கொண்டாடுகிறார்கள். மற்றும் இவர் இயற்றிய கந்தர் அனுபூதியை 10ஆம் திருமுறை திருமந்திரம் சொல்லுவோம் இல்லையா, திருமலர் இயற்றியது, அதோடு ஒப்பிட்டு கொண்டாடுகிறார்களா முருகப்பெருமானுடைய அடியார்கள். எவ்வளவு பெருமை பாருங்கள். ஒருவன் இளமையிலே ஒரு தவறு புரிந்தான், அதனால் அவனுடைய மனதும் கெட்டுவிட்டது, உடலும் கெட்டுவிட்டது. ஆனால் முருகனுடைய அருளால் அவருக்கு கவி பாட ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலம் பொக்கிஷமான பாடல்களை அவர் மடை திறந்த வெள்ளம் போல பாடுகிறார் அற்புதமாக. நாம நினைக்கலாம் ஆதிசங்கரரும் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனா என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாருங்க. இவர் எழுதிய அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாளலயமாக அல்லவா இருக்கிறது. எவ்வளவு அருமை. இவர் குன்றுதோறாடும் குமரக்கடவுளை பற்றி 6 இருக்கிறதல்லவா அறுபடை வீடுகள், அதை பற்றியும் எழுதியிருக்கிறாராம். ஒவ்வொரு படை வீடாக திருச்செந்தூருக்கு ஒரு திருப்புகழ் எழுதியிருப்பார், திருத்தணிக்கு ஒரு திருப்புகழ் எழுதியிருப்பார். இதில் நாம் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டும். ஒரு தடவை இவர் திருத்தணி போயிருந்தாராம். அப்பொழுது எல்லாரும் இவரை ஏளனமா பேசினாங்களாம். ஆமா, பெரிய முருகப்பெருமானின் அடியார் வந்து விட்டார் பாருங்கள், இவர் நினைச்சா என்ன வேணா செய்வாரா அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினாங்களாம். அப்போ இவர் பாடினாராம் ஒரு பாட்டு, திருத்தணி முருகனை பற்றி அருமையான ஒரு திருப்புகழ். அதை பாடியவுடன் என்ன ஆச்சுது பாருங்க, ஒரு வரி சேர்த்திருப்பார். என்னன்னா, திருப்புகழை பழிப்பவரை எப்படி ஆயிடுவாங்களாம், நெருப்பால் அழிந்து போய் விடுவார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை புகுத்தி இருப்பாராம். ஆனால் இது உண்மையாயிற்று. என்னன்னா, அவரை யாரெல்லாம் கேலி பேசினாங்களோ அத்தனை பேரும் எரிந்து சாம்பலாக போய்விட்டார்களாம். நினைத்தது மலிக்கும் அப்படின்னு நெருப்பையும் எரிக்கும் அப்படின்ற ஒரு பாடல் வரி. இதை பாடின உடனே என்ன ஆச்சுது, எல்லாரும் எரிந்து போய்விட்டார்கள் அல்லவா.
அப்போ சுற்றி இருந்த மக்கள் வேண்டுகிறார்களாம் அருணகிரிநாதரிடம். என்னன்னா, ஐயா அவர்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டார்கள், அவரை மன்னித்து மறுபடியும் அவரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, முருகப்பெருமானுடைய அருளால மீண்டும் உயிர் கொடுக்கிறார். மகான் அல்லவா, அவர் நினைத்தது நடந்து விட்டதல்லவா. ஏன்னா மகான்களை நாம் எப்பொழுதும் நேசிக்க வேண்டும், அவர் மேல் பக்தி செலுத்த வேண்டும், மாறாக அவர் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. ஆனா இப்படி ஒருத்தன் இருந்தான். அது யாருன்னா, திருவண்ணாமலையில காளி உபாசகர் ஒருத்தன் இருந்தான். அவன் பெயர் சம்பந்தாண்டான். அவனுக்கு கொஞ்சம் பொறாமை வந்து விட்டதாம் அருணகிரிநாதரை பற்றி. ஏன்னா குறுகிய காலத்துல இவர் புகழடைந்து விட்டார் அல்லவா, அதனால கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. அதனால வலிய போய் சண்டைக்கு இழுக்கிறானாம் சம்பந்தாண்டான். என்னன்னு பாருங்க, இவனா காளி உபாசகன் அல்லவா, இவன் என்ன சொல்றானா, அப்போ திருவண்ணாமலை ஆண்டு கொண்டிருந்தது பிரபுடதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அவர்கிட்ட போயிட்டு சொல்றானா இந்த சம்பந்தாண்டான், இவர் என்னமோ அப்படியே முருகப்பெருமானின் அடியார் மாதிரியும், இவரை என்னமோ அப்படியே முருகப்பெருமான் காப்பாத்தினது மாதிரியும், இவருக்கு சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை அந்த குமரக்கடவுள் வந்து உபதேசித்தாரும், அதனால இவர் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல பாடுறாருன்னு சொல்றாரு இல்லையா. அப்படி சொல்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது இவர் பேசுகிறார் அல்லவா இவ்வளவு பெருமைகளையும், அவரால் முருகப்பெருமானை நேரடியாக காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு சவால் வைக்கிறார். நான் காண்பிக்கிறேன், ஏன்னா நான் காளி உபாசகர் அல்லவா, அதனால காளியை வரவழைத்து காட்டுகிறேன் அப்படின்னு ஒரு சவாலை இவர் சொல்றாராம். ஏன்னா அருணகிரிநாதர் எப்பொழுதும் வலிய சண்டைக்கு போனது கிடையாது. ஆனால் சம்பந்தாண்டா என்ன பண்றான், அவனால தாங்கிக்க முடியல. நாம ஆதிசங்கருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். அபினவ குப்தர் என்ன பண்றாரு, இவருடைய புலமையை கண்டு பொறாமப்பட்டு மந்திர ஏவல் செய்கிறார் அல்லவா, அது மாதிரி இவன் என்ன பண்றான் பாருங்க சம்பந்தாண்டான், வலிய போருக்கு அழைக்கிறான். அப்ப என்ன பண்றார் பிரபுடதேவ மகாராஜா, சரிப்பா நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா ஒரு போட்டின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாராம். இந்த போட்டி எங்கே நடத்தினார்கள், திருவண்ணாமலை கோவிலிலே நடத்தினார்களாம். அப்ப என்ன ஆச்சுது பாருங்க, முதல்ல என்ன பண்றான் பாருங்க சம்பந்தாண்டான், நான் இப்பொழுது காளியை வரவழைக்கிறேன் பாரு அப்படின்னு கண்ணை மூடி அமர்ந்து கொண்டிருக்கிறானாம். மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிலே அருணகிரிநாதர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் கண்ணை மூடி எத்தனை நேரம் தியானித்தாலும் காளி தேவி காட்சி கொடுக்கவில்லை. அப்போ இவன் தோல்வி அடைந்ததாக ஒப்புக்கொள்கிறான். ஆனா அதோட போயிடலாம, சரிப்பா என்னால காளி தேவியை காண்பிக்க முடியல, இங்க தரிசனம் கொடுக்க செய்ய முடியவில்லை, இதோ நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா அருணகிரிநாதர், அவரால் முருகப்பெருமானை காண்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாராம். சரி இவர் என்ன பண்றாரு, சரி நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, கண்ணை மூடி முருகப்பெருமானுடைய மலர்த்தாள்களை நினைத்து வணங்குகிறாராம். அப்போ முருகப்பெருமான் காட்சி கொடுக்க தயாராகி விட்டார். ஆனா நடுவுல இவன் ஒரு வஞ்சக சூழ்ச்சி செய்யறான் பாருங்க. என்னன்னா காளி தேவியை தியானிச்சு இப்போ முருகப்பெருமான் வருவார் அல்லவா, அப்பொழுது அந்த முருகப்பெருமானை பிடித்து கொள்ள வேண்டுமாம், அவர் காட்சி கொடுக்க முடியாதபடி தடுத்து விட வேண்டுமாம். இது அவனுடைய திட்டம் சம்பந்தாட்டா, அவனுடைய இந்த ஒரு சூழ்ச்சி. இவரா பாட்டு பாடி வரவழைக்கலாம் என்று பார்த்தால் இப்போ காளி தேவி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காலாம் முருகப்பெருமானுடைய கையை. அப்போ எப்படி அவர் காட்சி கொடுக்க முடியும். அப்போ இவர் பாடுறாராம் பாருங்க அருணகிரிநாதர், அதல சேட நாராட அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ். இந்த பாடல் வரிகள்ல ஒரு வார்த்தையை புகுத்தி இருப்பாரு அருணகிரிநாதர். என்னன்னா காளி தேவியும் உடனாடன்ற பாடலை பாடின உடனே என்ன ஆச்சுது, காளி தேவியும் தம்மை மறந்து நர்த்தனம் புரிய ஆரம்பித்து விட்டார்களாம். அதனால என்ன ஆச்சுது, அவங்க கையை விட்டுட்டாங்களாம். கையை விட்டுட்டு தானே நடனம் ஆட முடியும். அதனால அப்ப என்ன ஆச்சுது, முருகப்பெருமான் காட்சி கொடுத்து விட்டார் எல்லாருக்கும். இது நடந்தது 16 கால் மண்டபத்தின் பக்கத்துல ஈசானிய மூலையில இந்த அற்புத நிகழ்வு நடைபெற்றது. இப்பொழுதும் நமக்கு காண கிடைக்கும் கம்பத்து இளையனார் சந்நிதி என்பது இதனுடைய திருப்பெயர். திருவண்ணாமலை கோவிலிலே நாம இன்றும் காணலாம். இந்த பாடலை பாடியவன் அவன் தலை கவிழ்ந்து விட்டு ஓடிவிட்டானாம் சம்பந்தாண்டான். ஏன்னா அவன் தோற்றுவிட்டான் அல்லவா, சொன்னபடி அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வரவழைத்து விட்டார் அல்லவா. அதனால் ஆனா இந்த வஞ்சகம் பாருங்க ஒரு நெருப்பு மாதிரி அவன் மனசுல மூண்டுகிட்டே இருக்கு, அது தனியவே இல்லை. நேரம் பார்த்து எப்படியாவது நாம அருணகிரிநாதரை பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறானாம். ஆனால் அப்படி ஒரு காலமும் அவனுக்கு வந்தது. என்னன்னா இந்த பிரபுடதேவ மகாராஜாவுக்கு என்னன்னா கண்கள்ல ஒரு குறைபாடு ஏற்பட்டு விட்டது. அவருடைய பார்வை மங்கிக் கொண்டே வந்ததாம், சரியாக பார்க்க முடியவில்லையாம் எதிரில் இருப்பவர்களை. இதை சொல்லி அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சம்பந்தாண்டான் சொல்றானா, மகாராஜா இதற்கு சரியான ஒரு மருந்து இருக்கு, ஆனா அதை அருணகிரிநாதரால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு. என்னன்னு கேட்கிறாராம் ராஜா. அப்போ சம்பந்தாண்டான் சொல்றானா, ஐயா இத தேவலோகத்துல பாரிஜாத மலர் என்று ஒன்று இருக்கும்,
அதை அவ்வளவு சுலபமாக யாரும் போய் நெருங்கி எடுத்துக்கொண்டு வந்துவிட முடியாது. ஆனா அருணகிரிநாதர் நினைத்தால் இந்த காரியம் சுலபத்தில் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றார், பிரபுதேவ மகாராஜா அருணகிரிநாதரை கூப்பிட்டு சொல்கிறாராம், உன்னால் முடியும் அல்லவா, நீ தேவலோகத்துக்கு சென்று அந்த பாரிஜாத மலரை கொண்டு வருகிறாயா எனக்காக அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் யோசிக்கிறார். ஏன்னா இந்த மனித உடலோடு அந்த தேவலோகத்திற்கு நம்மால செல்ல முடியாது, அப்ப எப்படி போக முடியும், அப்போ ஒரு கிளி ரூபத்துல போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டதாம் அருணகிரிநாதருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறுறாராம். ஏறி என்ன பண்றாரு, தன்னுடைய சூழ உடலை விட்டு விடுகிறாராம். விட்டு என்ன பண்றாரு, அப்போ இறந்து போன ஒரு பச்சை கிளி தென்பட்டதாம், அதனுடைய உடம்பிலே புகுந்து கொள்கிறாராம் அருணகிரிநாதர். இப்ப என்ன பண்றாரு, கிளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் தேவலோகத்திற்கு சென்று பாரிஜாத மலரை எடுத்து கொண்டு வருகிறாராம். ஆனா இந்த இவர் மேல போனார் இல்லையா தேவலோகத்துக்கு, அந்த ஒரு குறுகிய இடைவெளி போதுமாகிவிட்டது சம்பந்தாண்டானுக்கு. அவன் என்ன பண்றான், சரி இவர் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டு விட்டார் அல்லவா இங்கே இந்த கோபுரத்தின் மேல, உடனே போய் என்ன பண்றான் பாருங்க சூழ்ச்சி, பிரபுதேவ மகாராஜா கிட்ட சொல்றான். என்னன்னா, ஐயா இப்படி இறந்து போன உடல் கோபுரத்தின் உச்சியில் இருக்கலாமா, இதனால நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்ற ஒரு தீய எண்ணத்தை சொல்றானா. ஆனா இதை அலசி ஆராய்ந்து பார்க்கவில்லை பிரபுதேவ மகாராஜா. அவர் என்ன பண்றாரு, இந்த காளி உபாசகன் சொன்னான் இல்லையா சம்பந்தாண்டான், இந்த வார்த்தையை செயல்படுத்துகிறார். இப்ப என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவன் என்ன பண்றான் பாருங்க சம்பந்தாண்டான், இவரது சூழ உடலை நாம எரித்து விடலாம் அப்படின்னு சொல்லிடுறானா. இப்ப என்ன ஆச்சுதுன்னா, இவர் பாரிஜாத மலரை எடுத்துக்கொண்டு வருகின்ற வேலையில இவருடைய உடலை எரித்து விட்டானாம் சம்பந்தாண்டான். அவரு திரும்பி வந்து பார்க்கிறாரு, அதே கோபுரத்தின் உச்சியில தன்னுடைய உடலை காணவில்லை. என்ன நடந்தது என்பதை அவர் தன்னுடைய தியானத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறார். அப்ப என்ன ஆச்சுது, நம்முடைய சூழ உடல் எரிந்து விட்டது, நாம எப்படி இப்ப மறுபடியும் நம்முடைய உடம்புக்கு செல்ல முடியும், இந்த யோசனை அவருக்கு. ஆனா பாரிஜாத மலர் அவருடைய கிளியாக இருக்கிறார் அல்லவா, அவருடைய கையிலே இருக்கிறது. அவர் என்ன பண்றாரு, நேரா போயிட்டு பிரபுதேவ மகாராஜா கிட்ட அந்த மலரை கொடுத்து விட்டார். ஆனால் இப்பொழுது அவர் என்ன பண்றாரு, முருகப்பெருமானுடைய திருக்கரங்களில் வந்து அமர்ந்து கொள்கிறாராம். ஏன்னா விட்டா இவன் என்ன பண்ணுவான் சம்பந்தாண்டான், இந்த கிளியை கூட பிடிச்சிருவான், அப்படி ஒரு சூழ்ச்சிக்காரன் பொறாமைக்காரன். அதனால இவர் என்ன பண்றாரு, முருகப்பெருமானுடைய திருக்கரங்களில் அமர்ந்து கொண்டு கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலிய பாடல்களை புனைந்ததாக வரலாறு உண்டு. நாம இன்னொரு ஒரு சிறு நிகழ்வையும் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ மகாபாரதத்தை எழுதியவர் வேதவியாசர், அது வடமொழியில எழுதினாரு. தமிழில் வில்லிபுத்தூரார் என்று ஒரு இலக்கிய நயம் தெரிந்த ஒரு அடியவர் இருந்தார், வைணவ பக்தர். அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா, அவர்கிட்ட யாராவது வாதத்துக்கு வந்தாக்கா, சவால் விட்டாக்கா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குறடு மாதிரி ஒரு ஆயுதம் வைத்திருப்பார், அதால காதை அறிந்து விடுவாராம். அவர் கேட்பாராம் ஒரு பாடல் வரிகளை, அதற்கு அர்த்தம் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தப்பித்தீர்கள், இல்லை என்று சொன்னால் அவர் காதை அறுத்து விடுவார். இது ஒரு வேலையாக போய்விட்டது வில்லிபுத்தராருக்கு. இது தெரிந்தது அருணகிரிநாதருக்கு. அவர் என்ன பண்றாரு பாருங்க அருணகிரிநாதர், ஏன்னா இவர் இலக்கிய புலமை வாய்ந்த ஒரு அடியவராக இருக்கலாம், ஆனால் அடியாரோட காதை அறுப்பது பாவம் அல்லவா, இதை உணர்த்த வேண்டி என்ன பண்றாரு பாருங்க அருணகிரிநாதர், வில்லிபுத்தரார்கிட்ட ஒரு சவால் வைக்கிறாராம். நான் ஒரு பாடல் வரியை சொல்கிறேன், அதற்கு நீங்கள் அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாராம். இவரும் ஒப்புக்கொண்டார். ஏன்னா இவர் பல பேருடைய காதை அறுத்தவர் வில்லிபுத்தூரார். யாருடைய சவாலுக்கும் இவரால் பதில் சொல்ல முடியும், எங்கேயும் இவர் தோற்றது கிடையாது, அதனால ஒப்புக்கொள்கிறாராம். ஆனா என்ன பண்றாரு பாருங்க, தகர வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடலை பாடும் பொழுது அவரால் பதில் சொல்ல முடியலையா, அந்த வார்த்தைக்கு அவரால் தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியவில்லையாம். அப்போ தோல்வி அடைந்து விட்டார் அல்லவா. அதனால இவர் என்ன பண்றாரு பாருங்க அருணகிரிநாதர், இப்பொழுது நாம் உம்முடைய காதை அறுக்கலாம் அல்லவா, ஏன்னா நீங்க அதுதானே நிபந்தனைன்னு சொன்னீங்க, யாரு தோத்தாலும் அவருடைய காதை அறுக்க வேண்டும் அல்லவா, நாம் உம்முடைய காதை அறுத்து விடலாமான்னு அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ஐயா நான் செய்தது தவறுதான் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாராம். ஏன்னா முருகப்பெருமானின் அருள் பெற்ற அருணகிரிநாதரிடம் இந்த வஞ்சகம் பலிக்குமா, தோற்றுவிட்டார் அல்லவா. சரி, நாம இவ்வளவு பார்த்தோம் இன்றைக்கு அருணகிரிநாதருடைய அற்புதமான வரலாறு. ஏன்னா வில்லிபுத்தூரார்கிட்ட இவர் ஜெயிச்சுடுறாரு. ஆனா சம்பந்தாண்டான் என்ன பண்றான், அவருடைய ஸ்தூல உடலை எரித்து விட்டான் அல்லவா. இப்பொழுது கிளியாக அமர்ந்து என்ன பண்றாரு, திருப்புகழை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான மணியான வரிகள், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகை அல்லவா. நாம இப்போ ஒரு பலன் வேண்டி படிக்கிறோம் அல்லவா, எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன பாடல் படிக்கணும்,
முதல்ல பாடினோம் அல்லவா, நீலம் கொள் மேகத்தின் மயில் மீதுன்னு. இந்த பாடலை பாடினா 48 நாட்களுக்குள் நல்ல வரன் கிடைக்கும். அதே போல பகையாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள், எதிரிகள் என்னிடம் சண்டை போடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அதற்குரிய அருமையான திருப்புகழ் இருக்கின்றன. திருத்தணி மீது அவர் எழுதியிருக்கக்கூடிய அற்புதமான திருப்புகழ் பாடல்கள். மற்றும் நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா சிறுவாபுரியை குறித்து அவர் அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருப்பார். அண்டர்பதி குடியேறு என்று ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான திருப்புகழ். இப்படி அறுபடை வீடுகளுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முருகன் திருத்தலங்களுக்கும் சென்று அருமையான சந்த பாடல்களை இயற்றியிருக்கிறார் சந்தக்கவி அருணகிரிநாதர். இவர் 1450ஆம் ஆண்டு தன்னுடைய 80ஆம் வயதிலே முருகனோடு இரண்டர கலந்து விட்டார். ஆனால் இவருடைய பாடல்கள் அழியா புகழ் பெற்றவை. நம்மால் மீண்டும் மீண்டும் படிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அருமையான ஒரு பொக்கிஷம். கலைமகளின் அருள் இருந்தால்தான் நம்மால பாடவே முடியும். ஆனால் முருகப்பெருமானின் அருள் இருந்தால்தான் இவ்வளவு அருமையான சந்தக்கவியை நம்மால் ஏற்ற முடியும். அப்படி அருணகிரிநாதன் பாடல்கள் அழியா புகழ் பெற்றவை. நாமும் அருணகிரிநாதனுடைய பாதங்களையும் முருகப்பெருமானுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நம்முடைய வரங்களை கோருவோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.